இயேசு கிறிஸ்து உலகத்துல தோன்றதுனால 2 காரியத்தை பிரசங்கம் பண்ணாராம். ஒன்னு ஜீவன், இன்னொன்னு அழியாம. ஜீவன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்மைகள், சுகம், இப்படிப்பட்டவைகள் தான் ஜீவன். அழியாமன்னு என்ன கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவன். நம்மளுக்கு சாவே கிடையாது. இந்த 2யுமே இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்துல வச்சு நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை ஒருத்தனுக்கு புரிஞ்சிட்டு இல்லைன்னா ஒருத்தன் உணர்வு அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவன் ஜீவனையும் அழியாமையும் கண்டிப்பா பெற்றுக்கொள்வான். சுவிசேஷத்துல எல்லாமே தந்தாச்சு, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இதை கேட்டு இல்லைன்னா படிச்சு எந்த அளவு உணர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எந்த அளவு அதை படிச்சு கண்டுபிடிக்கிறோமோ அர்த்தங்களை, வெளிப்பாடுகளை, அந்த அளவுக்கு நாம் ஜீவனையும் அழியாமையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் இந்த தீமோத்துல பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுறார். இன்னைக்கு ஒரு அற்புத விதமான ஒரு வசனத்துக்கு நேரம் கொண்டு போறோம். ஒரு வசனம் தான், அதுல 6-7 பாயிண்ட் இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஜீவன், அப்புறமா நித்திய ஜீவன், இந்த 2 தான் பற்றியே பேசுறாரு. அப்புறமா பாவம் செய்யக்கூடாதுன்னு பேசுறாரு. அதுவும் ஒரு பக்கம் ஆழமான ஒரு சத்தியம். பாவம் செய்யக்கூடாது என்பது ஆழமான சத்தியம். மத்தேயு 13:44 இருக்கு பாருங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்றார். இதுல 3 அர்த்தத்தை வச்சிருக்கிறாரு. இந்த 3 அர்த்தத்தையும் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான் இல்லைன்னா அதை உணர்ந்துட்டான் அப்படின்னா அவன் இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வாழ்ந்து விடுவான் அப்படின்றார். ஒண்ணு, பரலோக ராஜ்யம் அதை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா பொக்கிஷம். பொக்கிஷம்னா என்ன? ட்ரெஷரி. அது என்னதுன்னா முத்துக்களை தான் அது சொல்லுது, பொண்ணு சொல்லுது, பொருட்களை சொல்லுது, செல்வங்களை சொல்லுது இல்லையா, ரத்தின கற்களை சொல்லுது. இதுதான் பொக்கிஷம், ட்ரெஷரி. நம்ம ஊர்களுடைய ட்ரெஷரியில் போய் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் ட்ரெஷரின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரிங்கிற பேரில் ஒன்றும் இல்லாமல் இருக்காது. அங்கே போனீங்கன்னா நம்முடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா செல்வத்தையும் உடைய தகவல் அங்கே ட்ரெஷரில் இருக்கும். யார் யாருக்கு எத்தனை கோடி ரூபாய் இருக்குது, எங்க எந்தெந்த இடத்துல எங்கெங்க என்ன முத்துக்கள் வரப்போகுது, எங்க ஆயில் வரப்போகுது, இது எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பற்றி தெரியணும்னா கலெக்டர் ஆஃபீஸில் ட்ரெஷரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இருக்கும். பொருள் எல்லாம் அங்கே இருக்கும். அவன் பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்றாரு. அது ஒரு ட்ரெஷரி, பொக்கிஷம், முத்துக்கள், அது பொன், அது வைரம், அது வைடூரியம், அது ரூபி கற்கள் அப்படின்றார். இந்த ஒரு உணர்வு நம்மளுக்கு கிடைக்கணும்ன்றார். எல்லாரும் மாதிரி விட்டுறக்கூடாது. இப்படி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும். பரலோக ராஜ்யம் என்னது? முத்துக்கள் நிறைந்த ஒரு வல்லமை அப்படின்னு சொல்லலாம். பொன்னையும் பொருளையும் குவிச்சு தரக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. செல்வங்கள்னால நம்மளை அலங்கரிக்க கூடியதுதான் பரலோக ராஜ்யம் அப்படின்றார். அப்ப இந்த உணர்வு வரணும். 2, பரலோக ராஜ்யம் அதோட அடுத்த ஆற்றலை சொல்லுது, அது மறைந்திருக்கிறது. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் மறைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குது. பரலோக ராஜ்யம் இல்லைன்னா தெய்வீகம் கண்ணுக்கு தெரியக்கூடாது. கண்ணுக்கு தெரிஞ்சா அது தெய்வீகம் அல்ல, அது வேலை செய்யாது. அது எப்படியெல்லாம் வேலை செய்யும் சொல்றேன் நான் இல்லையா, உங்களுக்கு சொல்லணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ பாயிண்ட், பரலோக ராஜ்யம் பொண்ணுனாலும் பொருள்னாலும் உடையது அப்படின்றாரு. 2வது, பரலோக ராஜ்யம் மறைந்திருக்கிறது அப்படின்றாரு. 2 கொரிந்தியர் 4:17 சொல்றாரு, பரலோக ராஜ்யம் இல்லைன்னா தேவராஜ்யம் காண கூடியதல்ல, காணக்கூடாதது அப்படின்றார் இல்ல. அப்படி சொல்லிட்டு காணக்கூடாததை நோக்கி கொண்டிருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் அப்படின்றார். அப்போ காண்கிறத நோக்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு அதி சீக்கிரமாட்டு இந்த உபத்திரம் போகாது. காணக்கூடாததை நோக்கி கொண்டிருக்கிற நமக்கோ இந்த உபத்திரங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்துல நீங்கி விடும் அப்படின்றார். அப்போ நல்லா சொல்றாரு, பரலோக ராஜ்யம் மறைந்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் கண்ணுக்கு புலப்படாதது. இந்த சத்தியத்திலே ஒரு ஆழமா கட்டப்பட வேண்டும். கண்ணுனால காண்கிறத நம்பாம காணாதவைகளை நம்பணும் அப்படின்னு இதுல ரோமர்ல சொல்றாரு இல்லையா. அப்போ அது சொல்லிட்டு இந்த காணக்கூடாதவருடைய வல்லமை அடுத்து அந்த வார்த்தையில பின்னாடி போடுறாரு, மிகவும் அதிகமான நித்திய கணத்தையும்
மிகவும் அதிகமான நித்திய மகிமை உடையவர்களா இருக்கிறது அப்படின்றார். பாயிண்ட புரிஞ்சுக்கணும். தெய்வீகத்தை காணக்கூடியவைகளாய் ஒருவன் உங்களுக்கு சித்தரிச்சா அதுல ஒரு மகிமையும் ஒரு கணமும் கிடைக்காது. தெய்வீகம் காணக்கூடாதவைகளா இருக்குது. பரலோகராஜ்யம் தெய்வீகம் எல்லாம் காணக்கூடாதவைகளா இருக்குது. அதை நம்புறவனுக்கு நித்திய கணமும் நித்திய மகிமையும் அடைவான். அடுத்த பாயிண்ட் சொல்றது, உபத்திரங்கள் எல்லாம் ஈஸியா மறைஞ்சு போயிடும். லேசான காரியம் நம்மளோட உபத்திரங்கள் மறையிறது. நான் சொல்லுவேன், உபத்திரத்தை மறைப்பது மாற்றுவது காணக்கூடாத ராஜ்யம் தான், காண்கிற ராஜ்யம் இல்லைன்றார். அப்ப இதையும் உங்களுக்குள்ள ஆழமா வச்சுக்கணும். நீங்க இதை உணரணும், இதை கண்டுகொள்ளணும், இதை பார்க்கணும். ஒண்ணு தெய்வீகம் முத்துக்களால் ஆனது, ரெண்டு தெய்வீகம் காணக்கூடாதவைகளா இருக்குது. ஆமென். இதை நீங்க கண்டுபிடிக்கணும். பல பிரச்சனைக்கு நடுவில் தான் இதுல நிக்க முடியும். உங்களை இந்த சத்தியத்திலிருந்து பிசாசு எப்படியாவது திருப்பும் இல்லையா? பரலோக ராஜ்யம்னா பணத்தை பற்றி கிடையாதுன்னு சொல்லும். பரலோக ராஜ்யம்னா இன்னொரு வகையார் சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யம்னா அது காண்றதெல்லாம் பரலோக ராஜ்யம் தான், சாயலெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வச்சிருக்கிறோம், இதுக்கு வச்சிருக்கிறோம். எதையுமே நம்ப கூடாது. பரலோக ராஜ்யம் பொன்னானது, பரலோக ராஜ்யம் காணக்கூடாதவைகளா இருக்குது. இந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி இன்னொன்னு சொல்றாரு. அது மூணாவது பாயிண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது சொல்ற, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்துல மறைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குது. நான் மறைந்திருக்க சொன்னேன், அது எங்க மறைஞ்சிருக்குன்னா நிலத்துல மறைஞ்சிருக்குமா. அது என்ன சொல்றேன்னா, பொக்கிஷங்கள் எல்லாம் எங்க மறைஞ்சிருக்கும்னா நிலத்துலதான் இருக்கும். வைடூரியங்கள், கற்கள், பொண்ணு, இதெல்லாம் எங்க இருக்கும்? வெள்ளி, இரும்பு, இது எல்லாமே முத்துக்கள் எல்லாமே நிலத்துலதான் புதைஞ்சிருக்குமா. ஆமென். அப்படி போலதான் இந்த தேவ ராஜ்யம் பைபிள் முழுக்க சொல்லுது. நிலத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது, இருதயம். காணக்கூடாத தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக புதைந்திருக்கும். இது வெளியே பார்க்க முடியாது, ஏன்னா இதயத்துல தான் இருக்கும். ஏன்னா இது பேசும், இது பார்க்கும், இது ஆலோசிக்கும், இது சிந்திக்கும். இந்த வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, பூமியில் உள்ளதை பார்க்கும், பூமிக்கு கீழே உள்ளதை பார்க்கும், பூமிக்கு மேல உள்ளதை பார்க்கும், பரலோக ராஜ்யத்தில் உள்ளதை பார்க்கும், நம்முடைய இருதயத்தை பார்க்கும், மற்றவங்களை பார்க்கும், எல்லாவற்றையும் பார்க்கும், கேட்கும். கேட்டுக்கிட்டு நம்முடைய ஆத்மாவுக்கு அது ஆலோசனைகளையும் அறிவுறுத்துதலையும் தரும். புரியுது உங்களுக்கு? உள்ள இருந்து நம்முடைய ஆத்மாவோட கூட இருந்து நம்ம ஆத்மாவை அதோடைய கட்டுப்பாட்டுகளை எடுத்து நம்ம போக வேண்டியவைகளையும், நாம் வர வேண்டியவைகளையும், நம்ம செய்ய வேண்டியவைகளையும், நம்ம காணக்கூடியவைகளையும், இது எல்லாத்தையும் உள்ள இருந்து நம்ம விவரிச்சு பேசும். அப்படி பேசும்போது தான் இப்போ இவன் பிரம்மாண்டமான காரியத்துக்குள்ளாக நுழைய முடிகிறதுன்ற. ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவ ராஜ்யம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்குது, புதைஞ்சி கிடக்குது. ஆனா அதை நம்மளால பார்க்க முடியல. நம்மளுக்கு அதை நம்மகிட்ட அந்த கருவி இல்லை இல்லையா? சொல்ல நேரத்தில் நம்ம வீட்டுக்குங்களே இருக்கலாம், தங்குங்கள் தெரியாது, பூமிக்கு அடியில இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நிறைய பேருக்குள்ளாக தேவராஜ்யம் ஆற்றில புதைஞ்சி கிடக்கு. ஆனா அந்த புதைஞ்சு கிடக்குற அந்த தேவராஜ்யத்தை கண்டுபிடிக்க முடியல அவங்களால. பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் இருக்குது. பரிசுத்தவான்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க, தெய்வம் உன் ஹார்ட்ல இருக்குன்னு சொல்லுவான். பாவியான மனுஷன் சொல்லுவான், தெய்வம் ஆலயத்துல இருக்குன்னு சொல்லுவான். பாவியான மனுஷன் சொல்லுவான், தெய்வத்தை பார்க்க முடியும் சொல்லுவான். அந்த நீங்க படிக்கணும், கொலோசியர் 1:25, 26, 27 வரும்போது பரிசுத்தவான்களை பற்றி பேசுது. அந்த பரிசுத்தவான்கள் ஒரு ரகசியத்தை சொல்றாங்களே, இதுவரைக்கும் தலைமுறை தலைமுறைகளாய் மறைந்திருந்த ரகசியம் என்னென்ன, தலைமுறை தலைமுறையாய் நம்மளை ஓட்டினாங்க. ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறாரு இல்லையா, பலிபீடத்தில் இருக்கிறாருன்னு சொன்னாங்கல்ல, காணக்கூடியவர்களா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இப்போ பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் மறைந்திருந்த ஒரு ரகசியம் பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்டிருக்குதான். இல்ல, தேவராஜ்யம் ஆலயத்துக்குள்ளாக பலிபீடத்துக்குள்ளாக அல்ல, உங்களுக்கு உள்ளா இருக்குதுன்னு ஒரு ரகசியத்தை இப்பதான் பேசுறாரு. ஆமென். அப்ப தெய்வம் எங்க புதைஞ்சு கிடக்குது? அந்த வார்த்தையை பாருங்களேன், தேவன் நிலத்துல புதைஞ்சு கிடக்குதான், என் ஹார்ட்டுல புதைஞ்சு கிடக்குதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை நான் இன்னும் கண்டுகிடலன்னு அர்த்தம். ஹலோ, அதை நான் இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். நம்ம எப்ப இயேசுவை உள்ளத்துல உண்மையாட்டே கூப்பிட்டோமோ அப்பமே அது இருந்துருச்சு, உள்ள இருந்துருச்சு. இந்த ரகசியத்தை நம்ம காணாமல் போயிட்டோம். அதனால தான்
பிரச்சனைகள். இந்த ரகசியத்தை நான் சொல்றேன். பரலோக ராஜ்யம் பொன்னும் பொருளும் உடையவைகளாக, அது எல்லாம் வல்லமை உடையவைகளாக, கற்களையும் செல்வங்களும் உடையவைகளாக, சமாதானம் உடையவைகளாக, அற்புதம் செய்கிறவைகள் உடையவைகளாக உங்களுக்குள்ள இருந்தாச்சு இல்லையா? உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆனா நீங்க என்ன பார்க்க கூடாது. இப்போ காணுகிறவைகளுக்கு மேல நம்பிக்கை வைக்க கூடாது. காணுகிற ஏண்ட பணம் இருக்கலாம், ஏண்ட பொண்ணு இருக்கலாம், ஏண்ட பொருள் இருக்கலாம், வைரங்கள் இருக்கலாம், முத்துக்கள் இருக்கலாம், என் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. என்னை விடவும் 1000 மடங்கு வல்லமை உள்ள ஒரு தெய்வம் உங்களுக்கு உள்ள கிடக்குது. எல்லா நன்மைகளோடு கூட உங்களுக்குள்ள கிடக்குதுன்றார். ஆமென். நிலத்துக்குள்ளாக பொண்ணு பொருள் அதெல்லாம் நன்மைகள், எல்லா நன்மைகளோடு நிலத்துல புதைஞ்சு கிடக்குது. அதை யாரும் பார்க்கறதே கிடையாது. ஆமென். இப்ப பரிசுத்தவான் சொல்றாரு, அந்த மாதிரி உங்களுக்குள்ளாக பல்லாயிரம் கோடி செல்வங்களை சுமக்கிற தெய்வம் உங்களுக்குள்ளாக புதைந்து கிடக்குது. அப்போ இந்த 3 ரகசியத்தையும் நீங்க எடுத்துக்கணும். பரலோக ராஜ்யம் பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் மறைந்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் அந்த 2ஐயும் தூக்கிக்கிட்டு எனக்குள்ளா இருக்கு. இப்ப நான் சொல்லலாம், அதுதான் பவுல் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் என்ன செய்வான். ஆமென். இன்னொரு வார்த்தை இருக்கு, இல்லாத யாரும் இருக்கிறவை போல எண்ணிக்கொள்ளுங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாருமே, இல்லாதவைகளை இருக்கிறது போல எண்ணிக்கொள்ளுங்க அப்படின்றது. அதாவது ஏன் அந்த ரகசியத்தை கூட இல்லை, நான் எப்படி இருக்கிறது போல எண்ண முடியும் அப்படின்னா, மாம்சத்தின்படி என் கையில இல்லை. ஆனா எண்ணுங்க, நீ ஏன் வெள்ளியும் பொன்னையும் தங்கத்தையுடைய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் எண்ணுங்க. ஏன் சொன்னா அதை கண்டுபிடின்றார். இந்த எண்ணுங்க, அதை கருதுங்க, அதை கண்டுபிடிங்கன்னா நீங்க பாருங்களேன், தெய்வம் யாரு? ஏழையா? தெய்வம் நோய்வாய்ப்பட்டவரா? தெய்வம் கஷ்டப்பட்டவரா? தெய்வம் விலகினரா? இல்லையே. தெய்வம் பணக்காரரு, தெய்வம் சுகம் உள்ளவர், தெய்வம் ஆரோக்கியம் உள்ளவர், தேவன் பரிசுத்தரு. அதனால அதை எண்ணுங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அது உங்களுக்கு சொந்தமான பொருள் உங்ககிட்ட தான் இருக்குதுன்றார். நான் போய் எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு, 12 வருஷம் 18 வருஷம் போய் என்ன கொடுத்தாரு சொல்லக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் பொன்னும் பொருளும் உடையது, தேவ ராஜ்யம் மறைந்திருக்கிறது, தேவ ராஜ்யம் எங்க வீட்டுக்கு கீழே தான் இருக்குங்கிற ரகசியத்தை, எனக்குள்ளதான் இருக்குங்கிற ரகசியத்தை ஒருத்தன் உண்மையாட்டே அவனுடைய இருதயம் உணர்ந்துச்சுன்னா, உலக பிரகாரமாய் வெள்ளியும் பொன்னையும் உடைய நிலத்தை உடையவன் என்ன சந்தோஷப்படுவானோ அதை அடைவான் அப்படின்றார். அந்த லெவலுக்கு மாறிடுவான். பரலோகராஜன் எனக்குள்ளதான் இருக்குது, பொன்னையும் பொருளையும் சுகத்தையும் தூக்கிட்டு எனக்குள்ளதான் இருக்குது. நான் அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ரகசியத்தை நான் இப்போ உணர்ந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு மறைக்கிறோம். ஏன் மறைக்கிறோம்னா, எங்க வீட்டுல இருக்கிற முத்துக்களை செல்வங்களை ஏன் மறைக்கிறோம் அப்படின்னா, விட்டு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆமென். எங்க வீட்டு சொத்தை இன்னொருத்தன் பார்க்கறதுக்கு கூட எனக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. அதனால அதை மறைத்து, தேவ ராஜ்யம் எனக்குள்ளாக வந்திருக்குது, வல்லமையா வந்திருக்குது அப்படின்னா இந்த ராஜ்யத்தை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். மறைத்து அப்படிதான் அர்த்தம். ஆமென். எந்த ஒரு பெரிய அதிகாரத்துக்கும் எந்த ஒரு வல்லமைக்கும் இந்த தேவ ராஜ்யத்தை மறைக்கிறேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. மறைத்து கிட்டன்றது, மறைத்து கிட் பண்ணி அப்படின்றாரு. 2 சொல்றாரு, அடுத்த நோக்கம் சொல்லுது, அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையில அவன் இந்த தங்கத்தையும் பொண்ணையும் எப்படியாவது கொத்தி எடுத்து அதை நானும் என் பிள்ளைங்களும் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நல்லா அனுபவிக்கணுங்கிற ஆசையில அதை மறைத்து, நான் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா மறைக்கிறேன். ஆவிக்குரிய ரகசியங்க இது. தேவ ராஜ்யத்தை நீங்க உள்ளுக்குள்ள போட்டு அதை விட்டுறக்கூடாது அப்படின்ற மைண்ட் வந்த உடனே அடுத்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லா நீங்க அந்த ஒரு மறைவு, உலகத்துக்கு ஒரு மறைவு போட்ட உடனே சந்தோஷம் உள்ள வந்துடும். அப்பா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையும் நம்மளுக்கு தான், எந்த அளவு திருட உள்ள வர முடியாது. இப்போ ஒரு சந்தோஷம் இருக்குது. நான் அனுபவிச்சோனோ இல்லையோ, யார் இதை கலவுண்டு போக முடியாது. ஆமென். கலவுண்டு போக முடியாது. அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. 2வது, நான் அதை அனுபவிப்பேன். நான் சொல்லுவேன் ஒரு ரகசியத்தை, உங்களை தெய்வத்திலிருந்து ஒரு எடுத்துட்டு போக முடியாதுங்கிற இருதயம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க. கண்டிப்பா கர்த்தர் தருவார். இதுதான் பெரிய ரகசியம். பெரிய ரகசியம் மிஸ்ட்ரி என்ன, என்னைய ஒரு மனுஷனும் கிறிஸ்து விட்டு பிரிக்க முடியாதுங்கிற ஆணித்தரமான இந்த வல்லமை தான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். நான் என்ன வந்தாலும் நான் கிறிஸ்து விட்டு விலக மாட்டேன். அது என்னத்தை கொடுக்குதான், கிறிஸ்து எனக்கு தருவாருங்கிற நம்பிக்கை தருது. அதை பற்றிய சந்தோஷத்தில்
எதை பற்றிய சந்தோஷம்? பரலோக ராஜ்யத்தை பற்றிய சந்தோஷத்தில், இல்லைன்னா பொண்ணும் பொருளையும் பற்றிய சந்தோஷத்துல. இப்ப என்ன ஆயிருதான், மற்ற உலக பிரகாரமான சந்தோஷம் என்னை விட்டு போயிருது. இதை நான் சொல்லணும் பாருங்க. பாவத்தை பற்றிய சந்தோஷம் என்னை விட்டு போயிருது. பரலோக ராஜ்யத்துடைய சந்தோஷம் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ பாவத்தை பற்றிய சந்தோஷம்லாம் போயிடும், உலகத்தை பற்றிய சந்தோஷம் போயிடும். தேவராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த உலக சந்தோஷத்தெல்லாம் நீங்க மறந்துடுவீங்க. நீங்க கண்டுபிடிச்சா உலக சந்தோஷம் போயிடும். ஒருத்தன் பொண்ணுக்களை முத்துக்களை தனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யாரையும் கூப்பிட மாட்டான். அதோட 1000 மடங்கு வல்லம் உள்ளது தெய்வீகம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு, அதோட ரகசியத்தை புரிஞ்சிட்டீங்கன்னு, இந்த உலகத்துல எதுவுமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. பொக்கிஷம் உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிச்சா நீ உலகத்துக்கு உன்னை மறைச்சிருவ. உலக சந்தோஷம் படமாட்ட. இந்த சந்தோஷம் போதுமானது. மனுஷ வாழ்க்கை தான். எல்லாருமே பொய் சொல்றாங்க, புரியுதா? நான் காசு பணம் வந்தா யாரையும் மறக்க மாட்டேன். கடவுள் சொல்ற கண்டிப்பா மறப்பேன், கண்டிப்பா மறப்போம். கர்த்தர் இப்ப சொல்றாரு, வெறும் காசு பைசாவுக்கு உறவுகளை மறைஞ்சிரும், பரலோக ராஜ்யமே வருதுன்னா எப்படி இருக்கும்? தெய்வம் ஒரு முறை உங்கள்கிட்ட பேசினா, ஒரு முறை உங்களுக்கு தீர்க்கதரிசனம் தந்தா நீங்க உலகத்தையே விட்டுருவீங்க. உங்கள்கிட்ட எல்லாம் கடவுள் பேசுறதும் கிடையாது. அதனால மறுபடியும் அதுக்கே போறாரு. எங்க சித்தப்பா செத்துட்டார், அப்ப நான் போயிட்டு வரேன்னா சர்ச்சுக்கு வா. ஒரு வாரம் வராம போனா சர்ச்சை நான் பரலோகராஜ்யம் போகுது, என்னை விட்டுட்டு இருங்க பாஸ், நான் சித்தப்பாட்டு போயிட்டு வரேன். நீங்க என்னதெல்லாம் உங்களுக்கு தடைப்படுதோ அது எல்லாம் இந்த ராஜ்யம் தரும், இங்க இருக்குது. இதை விசுவாசிக்கிற மனுஷன் உலகத்தை மறைச்சி உலகத்தை மறந்து கிறிஸ்துக்குள்ள சந்தோஷப்பட்டு அவன் கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறான். எங்க வீட்டுல ஒரு பொக்கிஷம் இருக்குது, அதை நான் செலவழிக்காம வேலை கட்டாம நான் வந்து அதை விட்டா வாரம் வாரம் எடுத்துட்டு போயிடுவோம். என் பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. தெய்வம் என்னை விட்டு போகாம இருப்பதற்கு அவருக்காக வாழுவது என்னோட கடமை. என் முத்துக்களையும் செல்வங்களையும் சுகத்தையும் பலத்தையும் நான் பாதுகாத்துக் கொள்வது என்னோட கடமை. ஆனா நான் பாதுகாப்பேன். எத்தனை கோடி கட்டினாலும் நான் தெய்வத்தை ராஜ்யத்தை பாதுகாக்கணும். ஏன்னா அது மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. நிறைய கொடுக்கணும். ஆனா பரலோக ராஜ்யத்தை விட்டு பிரிக்கிற மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு தேவையே கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க நிறைய கொடுங்க. உங்க தங்கச்சிக்கு, அக்காவுக்கு, அம்மாவுக்கு, அண்ணன் தம்பிக்கு லட்சம் கோடியில கொடுங்க. ஆனா உங்களை பரலோக ராஜ்யத்துல இருந்து தூக்கிடக்கூடாது. நீங்க செல்வத்தை சம்பாதிக்கிற இடத்துல இருந்து மாறிடக்கூடாது. புரியுதா? நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்க கெட்டு போனது இல்லாம நம்மளே இழுப்பாங்க. வாங்க கோயிலுக்கு வாங்க. கிறிஸ்துவானவர் உங்களுக்கு உள் இருந்தா அந்த மனுஷன் கேட்கறது கிடைக்கும். கிறிஸ்துவானவர் வெளியே ஆவியோடு இருந்தாலும் வெளியே கல்லா இருந்தாலும் கேட்கறதும் கிடைக்காது. கிறிஸ்து வெளியே கல்லாட்டோ ஆவியாட்டோ இருந்தோ கிடைக்காது. கிறிஸ்துவானவர் உங்களுக்கு உள்ள இருந்தா தான் கிடைக்கும். கல்லா இருக்க முடியாது, ஆவியா தான் இருக்க முடியும். ஸோ ஆவியான உங்களுக்குள்ள இருந்தா தான் கிடைக்கும். இந்த ரகசியத்தை ஒரு காலமும் விட்டு கொடுத்துடக்கூடாது. யாருக்க வேண்டி கண்டுபிடிச்சிட்டான். நிலத்துல நிறைய தங்கம் பொண்ணு பொருள்லாம் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டான். இப்ப என்ன செய்யறான், இன்னும் அவன் நிறைய விஷயங்கள் இருக்குது, தனக்கு நிறைய அவற்றை வச்சிருக்கிறான். இன்னும் நிறைய நிலங்கள் இருக்குது, இன்னும் நிறைய வீடுகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் போய் வித்துடுறான். ஒரு பக்கம் பொன் பொருள் எல்லாம் இருக்குது கண்டுபிடிச்சிட்டான், இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போய் அவனுக்கு சொந்தமானவைகள் எல்லாவற்றையும் விற்கிறான். ஆமென். வியாபாரம் பண்ணிட்டான். எல்லாத்தையும் வித்து போட்டான்றது. அது என்னத்தை குறைக்குன்னா, உங்ககிட்ட இருக்கிற உறவுகள் எல்லாம் சின்ன சின்ன லாபத்துக்காக தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. இங்க யாருக்குமே நன்றி கிடையாது, இரக்கம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா நன்றி இரக்கம்? அது சும்மா போய் மனுஷனுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்குது, வாழ்க்கை கிடையாது. சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு தான் மாற ஒருவர் நம்ம அண்டி கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையிலேயே நம்மளுக்குள்ளாக கைவிடாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை இல்லை. சின்ன சின்ன சந்தோஷத்தை வித்துட்டான் இருக்குது. நீ பரலோக ராஜ்யத்தோட நன்மைகளை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, இப்ப சொல்றாரு அந்த எஃபெக்ட் உங்க இருதயத்தை தாக்குனா, அந்த நன்மைகள் உங்களை இருதயத்தை தாக்குனா சின்ன சின்ன நிலங்களை எல்லாம் வித்துருங்க. ஏன்னா அதை விக்கலன்னா இதை வாங்க முடியாது. ஏமேன். ஒரு நிலத்தை கண்டுபிடிச்சிட்டேன், பொண்ணும் பொருள் எல்லாம் இருக்குது, அதை நான் வாங்கணும்னா இதை வித்ததான் வாங்க முடியும்ன்றாரு. ஏன்னா இது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் நிலத்துல வயிறு இருக்க யாருக்கும் தெரியாது. ஆனா நிலம் தெரியும். இப்ப நீ என்ன செய்யற, வீட்டுக்கு போற, அந்த நிலத்தை வாங்குறதுக்கு அந்த நிலம் 50 ரூபா தான் வாங்கலாம். பரலோகராஜ்யங்கிற நிலம் 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருக்கிற பொண்ணும் பொருள் யாருக்கும் தெரியாது. அந்த நிலம், ஒரு நிலம் 50 ரூபா, உங்க சொந்த நிலம் 500 ரூபாய். ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த நிலத்துல 50,000 கோடி ரூபாய்க்கு பொருள் இருக்குன்னு தெரியும்.
இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த நிலத்துக்கு எடை போடாது. அந்த நிலத்துல இருக்கிற அந்த பொண்ணு பொருளுக்கு எடையை போட்டுட்டு, நம்ம என்ன செய்யறோம்? நம்மகிட்ட சொந்தமா இருக்கிற 500 ரூபாய்க்கு உள்ள நிலத்தை வித்துடுறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்களேன், இந்த இப்படி ஒரு ஃபீல் பண்ணுங்களேன். ஒரு நிலம் இருக்குது, அது 50 ரூபா, இன்னொரு நிலம் இருக்குது 500 ரூபா. உலகத்துக்கு இப்படிதான் தெரியுது. ஆனா நம்மளுக்கு மட்டும் தான் தெரியுது, அந்த நிலத்துல வந்து நிறைய 50 ரூபா நிலத்துல 50,000 கோடி ரூபாய் இருக்குன்னு தெரியுது. விக்கும்போது சொல்லுவாங்க, லூசான் தான் முதல்ல கேட்பாங்க. ஏன்னா இது 500 ரூபா நிலத்தை விற்கிற 50 ரூபா நிலத்துக்கு வேண்டி நம்ம வீட்டுல போய் நான் இப்ப எந்த ஒரு சர்ச்சைக்கு போறேன். பைத்தியமா நீ? போனவெல்லாம் கெட்டு கிடக்கிறவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியலையா? அதான் கேட்கறாங்க. போனவெல்லாம் கெட்டு கிடக்குறானே, கண்ணுக்கு முன்னாடி கெட்டு கிடக்குறவனு தெரியலையா? அதுக்கு வேண்டி எங்களை விட்டா போற, அந்த தாயை விட்டா போற, அம்மா விட்டா போறடா, அந்த அப்பா விட்டு தகப்பனை விட்டா போற, இதெல்லாம் கேட்பாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்களே, ஏன்னா இங்க பார்க்கலாம் அங்க நல்லா ஒண்ணும் இல்லை. உண்மைதானாங்க? உலகத்தை பார்க்கலாம் ஆவிக்குரிய சர்ச்சி நல்லா இல்லைங்க. போதிச்சு கெடுத்துட்டாங்க. பணம் முக்கியம் கிடையாது, இங்க ஒண்ணு நன்மை ஒண்ணு கிடையாது, இங்க பைசா பத்தி பேசக்கூடாது, இங்க கெட்டுதான் போன்னு பேசுனா சர்ச்சுக்கு வந்து பார்த்தா இங்க எல்லாருமே அழுக்கு துணியை கட்டிட்டு பழைய சரியையும் பாலான செருப்பையும் போட்டுதான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அவங்க ரோமன் கத்தோலிக்காரங்களோ சிஎஸ்ஐக்காரங்களோ அவங்க சர்ச்சுக்கு போகும்போது நல்ல பட்டு புடவை உடுத்திட்டு நல்ல தங்கம் போட்டு நல்ல செருப்பு போட்டு போறாங்க. இப்ப இதை பாக்குறாங்க. நம்ம நல்லா ரிச்சா இருக்கிறோம். அங்க வந்து பெந்தகோஸ்துல மாப்பிள்ளை கிடைக்குமா? சி, அங்க போவாது, அங்க மாப்பிள்ளையே கிடைக்காது, பணக்காரனே கிடையாது, ஒண்ணும் கிடையாது பேசுறாங்களா இல்லையா? ஆனா ரகசியம் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும், உலகத்தானுக்கு தெரியும். பெந்தகோஸ்து சர்ச்சி டெவலப் இல்ல, நம்ம சர்ச்சி டெவலப். ஆனா ரகசியம் தெரிஞ்சவன் தெரியும், பெந்தகோஸ்துல தான் பரலோக ராஜ்யம் மறைந்திருக்கிற பொக்கிஷம், மறைந்திருக்கிற தெய்வம் ஆவிக்குரிய சர்ச்சை தான் இருக்குது. இதுக்கு வேண்டி அதனை விட்டுட்டு வந்தா மொத்தத்துல சொல்ல போனா மொத்தமா அதை காலி பண்ணிட்டு இதையே சொந்தமாக்கி கொண்டா, இப்போ இதுடைய நன்மைகளை நான் தோண்டி எடுக்க முடியும். இங்க ஒரு நிலம் இருக்குது, அங்க நிலம் இருக்குது, அங்க இதை விட நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனா யாரெல்லாம் அதை பிடிச்சு நிக்கிறாங்களோ அத்தனை இது கிடைக்காது. யாரெல்லாம் இதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்களோ அது வேண்டாம் சொல்லிட்டு கண்டிப்பா இதுல இருக்கிற நன்மை கிடைக்கும். போய் வித்துருன்னு சொல்லுது. நான் சொல்றேன், இந்த சத்தியம் கேட்ட உடனே வித்துறணும். அவன் உலகத்தையும் ஊரையும் உறவுகளையும் கேட்ட உடனே வித்துறணும். ஏன்னா இது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் பரலோக ராஜ்யம் எண்ணி முடியாத அளவுக்கு தரும். நம்முடைய விசுவாசத்தின் அளவும் சொல்லலாம், இதை இல்ல நம்முடைய பரிசுத்தத்தினுடைய அளவும் சொல்லலாம். இந்த ரெண்டு அளவுல எப்படி நம்ம எந்த அளவு உயர்றோமோ அந்த அளவுக்கு தேவ நன்மைகளை தருவார். நம்ம காட் சுவிசேஷத்துல எல்லாம் போதிச்சுட்டு எதுவுமே தரையெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு வசனத்துல இவ்வளவு ரகசியங்கள் இருக்குது. அவர் ஓமைகளாய் சுவிசேஷம் சொன்ன போதே இயேசு கிறிஸ்துவை ஆவியானவரை தன்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ற மனுஷனுக்கு அந்த வசனத்துல எல்லாம் வச்சு விட்டாரு. நீ இப்படிதான் வாழ்வ, என்னுடைய ரகசியத்தை, என்னுடைய பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறவன் அவன் உலகத்துக்கு தன்னை மறைத்து அவன் சந்தோஷப்பட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எனக்காக விட்டு என்னிடத்துல என் நன்மைகளை சந்தோஷத்தினால தேடி அதை அனுபவிப்பான். அப்படி எழுதி வச்சுட்டார். இப்படிதான் நம்முடைய கேரக்டர், நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரங்கள் இப்படிதான் வேலை செய்யுமா? இப்படிதான் அவர் நம்முடைய ஆவியை பற்றி, நம்முடைய சரீரத்தை பற்றி பேசுறாரு. மனுஷ சரீரமும் மனுஷனுடைய ஆத்மா இப்படிப்பட்டது. நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னா, எங்க பொன் பொருள் இருக்குதோ அதை சுத்தி தான் அலையும். பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயும் கூட இருதயம் இருக்கிறது, அங்கதான் இருக்கும். சும்மா உலகம் சும்மா நடிக்குது. எனக்கு பணம் பிடிக்காது, பொண்ணு பிடிக்காது, தங்கம் பிடிக்காதுன்னு சும்மா சொல்லுது. அது தெரியாம ஒரு போதனையில விழுந்துட்டாங்க. இவங்க விழுந்த போதனை சரியாட்டு அவங்க போதிக்க பாக்குறாங்க. அப்படி ஒரு போதனையே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு பொன் பொருள் தேவைன்னு. இந்த மாம்சம் இருக்கிறவனுக்கு அது தேவை, மாம்சத்துக்கு இது தேவை. கடவுளுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் விரும்புறது ஒரு ரகசியத்தை புரிஞ்சுடுங்க. ஆண்டவர் விரும்புறது நம்முடைய ஆத்துமாவுல மட்டும் தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கணும் விரும்பல, சரீரத்திலையும் தேவனை ஸ்தோத்தரிக்கணும் சொல்லுது. ஆத்மாவில ஸ்தோத்தரிக்கிறேன் நான் பேசுறேன் பாருங்க, ஆண்டவரே நல்லவர் நல்லவன் பேசுறேன், இது ஸ்தோத்தரிக்கிறது. சரீரத்துல ஸ்தோத்தரிக்கிறது என்னதுன்னா, நான் பாவம் செய்யாமல் எல்லா நன்மைகளையும் நான் அலங்கரிப்பது. பிரதான ஆசாரியன்னு ஒருத்தன் இருக்கிறான், சரியா? இருந்தான், இப்பவும் இருக்கிறான். இஸ்ரவேல்ல இப்பவும் இருக்கிறான். உலகம்
தோன்ற முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் இந்த பிரதான ஆசாரியருடைய சிஸ்டம் இருக்குது இல்லையா? அதுல முக்கியமா மோசே வந்த பின்னாடி அதிகமா இருக்குது. மோசோடைய அண்ணன் ஆரோன் வந்த பின்னாடி அதிகமா இருக்குது. சரியா? அது அப்படி நாளாக நாளாக அதிகமாகிக்கிட்டே வந்துச்சு. இவங்க எல்லாருமே தெய்வத்தை பார்க்க போகணும்ல. எப்படி போகணும்? இது முக்கியமான ஒரு பிரதான இடம், தேவன் இருக்கிற இடம். இதுக்கு அங்க பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு அங்க பாவஸ்தலம் மாதிரி வச்சிருக்கிறோம். சரியா? இப்ப பாவஸ்தலத்துல ஆட்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தலத்துல ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியன் போகும்போது எப்படி போகணும் அப்படின்னா, இந்த பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை தரிச்சு தான் போகணும். அந்த வஸ்திரம் சொல்லும்போது வெறும் பேண்ட் இல்லைன்னா கோட்டுன்னு கிடையாது. உள்கோட்டு வெளிக்கோட்டுலாம் சொல்றாங்க, அது கிடையாது. அதுவும் உண்டு. ஆனா அதுக்கு மேல அந்த மனுஷன் தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா வைரமும் தங்கம் அணிஞ்சிருக்கணும். அவன் தான் உலகத்துல அதிகப்படியான செல்வம் நிறைந்த வஸ்திரம் போட்டவன். இங்க 2 இருக்குது. அதுல 6 வைரங்களை வச்சிருக்கிறான். இங்க ஒண்ணு வச்சிருப்பான், இங்க நெஞ்சில ஒண்ணு வச்சிருப்பான், இங்க வச்சிருப்பான், இங்க வச்சிருப்பான். இங்கேயும் 6 12 முத்துக்களை போட்டிருப்பான். சட்டையில தங்கம், பெல்ட்ல தங்கம், மண்டையில தங்கம், கால்ல தங்கம். அடிக்கும்போது தங்க சத்தம் கேட்குமா? ஏசு சொன்னபடி 12 முத்துக்கள்ல ஒரு முத்து பெருக்க கூடாது, கிரீடத்துல ஒரு கிரீடம் பெருக்க கூடாது, காலில் கிடக்கிற இந்த முத்துக்களும் அந்த மாதிரி இருக்கிற அந்த இதெல்லாம் ஒண்ணு கூட கலந்து பிரிக்க கூடாது. எல்லாத்தையும் கரெக்டா அணிஞ்சு அணிகளோடு கூட தான் உள்ள போகும். தாழ்மைங்கிறத தப்பா போதிச்சாங்க. உலகம் போதிக்கிற தாழ்மைக்கு சத்தியமே வேண்டாம். உலகம் போதிக்கிற தாழ்மைக்கு சத்தியமே வேண்டாம். தாழ்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒருவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவது பேர் தான் தாழ்மை. நீங்க வஸ்திரம் இல்லாம வாழறது தாழ்மை அல்ல. நீங்க பிச்சைக்காரன் மாதிரி வாழ்றது தாழ்மை அல்ல. எப்படி சொல்றேன் கேளுங்க. இது தாழ்மை இல்ல, உங்க பலகீனத்துல வர்றது. இது ஈஸி. தாழ்மை என்னது? ஆண்டவர் சொல்றேன், அவர் சொல்றார், நீ வரும்போது உலகத்திலே யாரும் மதிக்க முடியாத சொத்து பொருளோட தான் நீ வரணும். அப்படின்னா அதை உருவாக்குறதுக்கு கஷ்டப்படுறானே, அதான் தாழ்மை. புரியுதா உங்களுக்கு? தேவன் சொன்ன வார்த்தைக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இவைகளை உண்டாக்கி தன்னோட சரீரத்துல போடுறானே, இதான் தாழ்மை. தாழ்மையை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு விசுவாசம், ஒண்ணு பரிசுத்தம். ஆமென். தேவன் சொன்னது இதுதான். இதுல நின்னா அதை நிறைவேற்றி காட்டினேன் என்று காட்டுவதுதான் தாழ்மையை நிறைவேற்றி காட்டினேன் என்பதுதான். அவரோட வார்த்தையை நிறைவேற்றி முடிச்சங்கிறது தான் நீ தெய்வத்திட்ட வரும்போது உன்னை அலங்காரமா கொண்டு வந்து காட்டணும். ஆண்டவர் உங்களோட வார்த்தைக்கு கீழ்பட்டு நான் இந்த மாதிரி அதை சாதிச்சிருக்கிறேன், பரிசுத்தம்ங்கிறத காமிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆசாரிப்பு கூடாத வாசல்ல இன்னைக்கு இருக்கிற வெள்ளை சட்டை போட்டிருக்கிற ஊழியக்காரங்க இங்க போனாங்க, உள்ளே போக முடியாது. கழுத்தை வெட்டி வெளியே போட்டுருவாரு. ஆசாரியத்துவம்னாலே என்னன்னு தெரியல, பரிசுத்தம்னாலே என்னன்னு தெரியல. வெள்ளை சட்டை எங்க தடவை போட்டிருந்தாங்க? பிரதான ஆசாரியம் உள்ள போட்டிருந்தான். உள் சட்டை தான் வெள்ளை சட்டை, வெளியே சட்டைல கலர் சட்டை, சிவப்பு நீலம். புரியுதா? இதுதான் வெளிச்சட்டை. உள் சட்டை தான் வெள்ளை, உள்ளங்கிதான் வெள்ளை. நம்ம எல்லாரும் அது போட்டதான் செய்யறோம் இல்லையா? அதனால குழப்பம் இல்லை. வெளியே எப்படி வரணும்? நல்ல கலர்ஃபுல்லா தேவ ராஜ்யத்தில் இருக்கிற நன்மைகளை எடுத்துக்கொள்ளுங்க, நல்லா உங்களை அலங்கரிச்சுட்டு வாங்க. இப்ப நீங்க போய் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஊர்ல வரைக்கும் கேட்பாங்க, சர்ச்சுக்கு போனிய நீ என்னத்தை கண்ட? நான் சொல்லுவேன், உள்ள அரங்கமா நீ என்னதான் பரிசுத்தமா இருந்தாலும் வெளி இறங்காம அந்த பரிசுத்தத்துடைய வல்லமை வெளிப்படலைன்னு நம்மளை யாரும் மதிக்க மாட்டான். பரிசுத்தமா இருக்கிறோம், உண்மையிலே அது பரிசுத்தம்னா வெளி இறங்காம அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கண்டிப்பா காட்டும். இங்க நிறைய பேர் சொன்னாங்க பரிசுத்தம் வெளியே தான் இருக்குதா? ஒன்னும் இல்லை. அப்படி உண்மையில பரிசுத்தம் இல்லை. வேலைக்கு கூலி நிச்சயம், படிப்புக்கு மார்க்கு நிச்சயம். நான் பரிசுத்தமான உண்மையில இருந்தா கர்த்தர் என்னை பசியும் கஷ்டத்துல விடாது, என்னை நல்லா அலங்கரிக்க செய்யும். 4, அந்த நிலத்தை கொள்ளுகிறான், வாங்குறான். எந்த நிலத்தை? பரலோக ராஜ்யத்தை. எல்லாத்தையும் விட்டு இதை வாங்குறான். என்ன வந்தாலும் பரலோக ராஜ்யம் தான் எனக்கு. எதை வித்துனாலும் பரலோக ராஜ்யத்துல தான் நானும் இருப்பேன். என்னத்தை வேணாலும் வித்துருவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு, எனக்குள்ளா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பாதுகாத்துக் கொள்வதற்கு எதை வேணாலும் வித்துக்கிட்டு நான் தேவனோட இருக்கேன் ரெடியா அப்படின்ற மனப்பக்குவத்தை உண்மையாட்டு சத்தியம் கேட்டு உண்மையாட்டே உணர்றவனுக்கு இதெல்லாம் நடக்கும்ன்றார். உண்மையை சத்தியம் கேட்கிற எல்லாத்தையும் வித்துருவோம்.
போனா போட்டு. உங்களை அந்த உருக்கமான ஒரு இருதயம், தேவத்துக்கு வாழ்ந்து செத்தே போகணுன்ற ஒரு ஆற்றல், எல்லாத்துக்கும் மேல இப்படிப்பட்ட விசுவாசம். கர்த்தருக்காக நிற்பேன் நான். வந்துட்டோம், பின்னாடி தான் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம். செத்துட்டு வேணா போலாம், எல்லாவற்றையும் வேணா விடலாம். இந்த தேவத்தை, பரலோக ராஜ்யத்தை விட மாட்டேன். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். உங்களுடைய பிரயாசமும் எல்லாரோட பெருசா இருக்கு.